தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக எம்பி பார்த்திபன் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக கூறும் தொகுதி மக்கள் அதை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எனவும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் உள்ள பல திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களுடைய பணி என்பது பிஜேபியுடைய அந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிட்டு இருக்கிறாரு. அது பாராட்டத்தக்குரியாக இருக்கு. அதே போல தொடர்ச்சியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நீட் தேர்வால பல மாணவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. ஆக அதை எதிர்த்து தொடர்ச்சியா குரல் கொடுக்கறதுல நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பணி என்பது சிறப்பாக இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது. கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த தேசிய கல்விக் கொள்கையை அகற்றுவதில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியான கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. பொதுவாகவே சேலம் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு 6 சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய நாடாளுமன்றத்துக்குள்ள மக்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக அடிப்படை பிரச்சனைகள், இருப்பிடம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதுல சிலவற்றை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இன்னும் நிறைவேற்றாதது பல இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு என்பது பொதுவாக இருக்கிறது. இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறவர்களும் இதே தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறை நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு தீருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்பது பொதுவாக உருவாயிட்டு இருக்கு. இப்போ தீர்க்கக்கூடிய அல்லது மக்களோட போய் பேசி பகுதி வாரியாக இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முன்னுக்கு வரவர்கள் வருவது பொருத்தமாக இருக்கும். அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நம்ம நிறைவேற்ற வேண்டிய தேவைகள் என்பது இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டும். கடந்த 5 ஆண்டுகள்ல சார் நடந்திருக்கு சார். சில இடங்கள்ல பணிகள் நடந்திருக்கு. இப்போ கட்டடங்கள், சாலைகள், இந்த மாதிரியான சில பணிகள் நடந்திருக்கு. இருந்தாலும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நம்ம செய்ய வேண்டியதும் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது. பல்வேறு பகுதிகளில் பேருந்து நிழற்குடை அமைத்து கொடுத்தாலும் ஜலகண்டபுரம் உள்ளிட்ட சில பகுதிகளில் பேருந்து நிழற்குடை தேவை உள்ளது என தெரிவிக்கின்றனர். மேலும் மரவள்ளிக்கிழங்கு அதிகம் உற்பத்தியாகும் சேலத்தில் உரிய விலை இல்லாமல் விவசாயிகள் அவதியடைவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். பல கோரிக்கைகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கும் சேலம் தொகுதி மக்கள் சேலம் விமான நிலையம் செயல்பட வைத்தது மற்றும் ஜருகுமலை சாலை பணி உள்ளிட்ட பல பணிகளை பாராட்டவும் செய்கின்றனர். எங்களுக்கு பார்த்தோன்னா நாங்கள் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கவல்லி பஸ் நிலையத்துக்கு அவர் தொகுதி மேம்பாட்டில் இருந்து ஒரு நிழல் கூட அமைச்சு கொடுத்துருக்கிறார் இந்த காலகட்டத்தில். அதே நேரத்தில் ஜலகண்டபுரம் பகுதியிலையும் மக்கள் அதிகமாக கூடுற பஸ் நிலையங்களில் பஸ் நிலையம் ஒன்று ஜலகண்டபுரமாக இருக்குது. அதனால் அந்த பகுதியிலையும் அது மாதிரியான ஒரு நிழல் கூடம், பெரிய நிழல் கூடம் அமைச்சு தரணும் அப்படிங்கிறது நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். அது நிறைவேற்றியிருந்தா பரவாயில்ல அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலேயே அவரை சேலத்தோட மக்கள் நாயகன் நாங்க சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறோம். சோ அப்படி இருக்கக்குள்ள கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயங்களாகட்டும், அவர் அவ்வளவு விஷயங்கள் செஞ்சதுனாலதான் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ஃபேக்கா சொல்லி காட்டுறதுல இந்த விஷயமும் கிடையாது. அவர் செஞ்சதை செஞ்சாருங்கிறத வெளிப்படையா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு சேலத்துல ஒரு ஏரோப்ளேன் மேல பறக்குது அப்படின்னா அது காரணம் அவர் தான். இன்னைக்கு ஜருகுமலையில ரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் அவர் தான். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு என்ன சொல்றது, பொதுமக்களுக்கு தேவையான சின்ன சின்ன அத்தியாவசிய விஷயங்களை கூட முன்னெடுத்து கொண்டு நிறுத்துறவர் எங்களுடைய எஸ்ஆர்பி சார் தான். நாங்க பாத்துருக்கோங்க சார். அவங்க பேரு பார்த்திபன் அவர்கள் சார். முதல்ல நாங்க மக்களை நாங்க தான் சார் நாடாளுமன்ற அவரை உறுப்பினரை தேடி போய் மனுக்களை கொடுக்க போயிட்டு இருந்தோம். ஆனா இப்ப வர திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுல இருந்து அவரே எங்களை வீட்டு தேடி மனுக்களை வாங்கி எங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சிட்டு இருக்கிறாருங்க சார். இப்ப தற்சமயம் அங்க போனோட கேட்டுட்ட ரோடெல்லாம் கூட போட்டுருக்காங்க சார். டிச்சி எல்லாம் பாதாள சாக்கடை திட்டம்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி கிளியர் பண்ணிட்டாருங்க சார். அவர் வந்ததுல எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா தாங்க சார் இருக்குது. அதாவது சேலம் மாவட்டத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய எம்பிகள் வந்திருக்காங்க. ஆனா 36 வருடத்துல எஸ்ஆர் பார்த்திபன் அப்படின்னா இன்னைக்கு பட்டி தொட்டி சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, நலிந்தவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்த ஒரு தான் எஸ்ஆர் பார்த்திபன், திராவிட கழகத்தினுடைய எம்பி. அவரு இங்க சேலம் மாவட்டத்துல ஒவ்வொரு மனுக்கள் பெறுவதற்கு முன்பாகவும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை மனுக்கள் பெறுவாரு. அந்த மனுக்கள் பெறுவதற்கு முன்பாக பிரச்சார வண்டி அனுப்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள், நலிந்தவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், விதவை பெண்கள், அப்புறம் யாருக்கெல்லாம் பென்ஷன் வரலையோ, ஓல்டேஜ் பென்ஷனு, அப்புறம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அந்த பிரச்சார வாகனத்தின் மூலமா எல்லாருக்கும் தெரிஞ்சு பெட்டிஷனை கலெக்ட் பண்ணி அங்க ஒரு ஆட்களை நியமிச்சு அதுக்கு அப்புறமா ஒரு 10 நாள் டைம் கொடுத்து இவர் வருவது வழக்கமா கொண்டிருக்காரு. பிளஸ் பாத்தீங்கன்னா பட்டி தொட்டிகள்ல கோமனம் கட்டினவங்கல இருந்து இண்டஸ்ட்ரியல் பீப்புள்ல இருந்து எல்லா பீப்புளையும் நாடி அவங்களோட குறைகளை என்னன்னு கேட்டு மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு துறை சார்பாக அந்த மனுக்களை பிரித்து இதற்கு அவங்களுக்கு என்னென்ன தீர்வு காணுமோ எல்லா தீர்வுகளையும்
அந்த மனுக்கள் மூலமா தீர்வு கண்டு அதற்கான பிரச்சனைகளையும் சொல்யூஷனையும் சரி பண்ண இருக்கக்கூடிய ஒரே எம்பி யாருன்னு கேட்டா சேலம் மாவட்டத்தில் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்கள் தான். ஒரு நல்ல திறமை வாய்ந்த சகோதரர், நல்ல மக்களிடையே நல்ல ஒரு சுமூக உறவுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். பாத்துருக்கோங்க. முன்ன நாங்க அவங்கள தேடி கொடுப்போம் மனு, இப்ப அவங்களே வீடு தேடி வந்து வாங்குறாங்க. இப்ப இந்த ஸ்கூலுக்குலாம் வந்து போறப்ப ரயில்வே வந்து ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இப்ப மேம்பாலம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாருங்களா? நிறைவேற்றாருங்க. நாங்க மகளிர் பணம் வாங்குறோம். பிள்ளைங்களுக்கு இப்ப வந்து கல்வி போடுறாங்க, கிடைக்குது. இவர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. மகளிர் நாங்க பஸ்ல ஃப்ரீயா போயிட்டு வரோம். அதுவும் எங்களுக்கு ஒரு இது. மெயினா இந்த மேம்பாலம் போட்டதுனால பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு விரைவில் வேலைக்கு போறதுக்கு எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்குங்க மேம். குறிப்பிட்ட சில பகுதிகளில் மகளிர் காவல் நிலையம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கூறும் தொகுதி மக்கள் சிறு குறு தொழில்கள் முன்னேற்றம் அடையும் வகையிலும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தது வரவேற்கத்தக்கது எனவும் தெரிவிக்கின்றனர். பெண்கள் சம்பந்தமாக இன்னைக்கு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகளை தலையீடு பண்ணிட்டு நம்ம பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த காலகட்டங்கள்ல அந்த பகுதியில ஒரு அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நாங்க ஒன்னா ஓம்பலூர் இல்லைன்னா மேட்டூர் அப்படின்ற பகுதியில போய் தான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு வழக்குகளை. இவர் காலகட்டத்துல எஸ்ஆர் பார்த்திபன் அவர் இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு மகளிர் காவல் நிலையம் அமைச்சு கொடுத்தா ஒரு உதவிகரமா இருந்திருக்கும். அதை எதிர்பார்க்கிறோம். அதாவது கடந்த 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டையோடு ஒப்பிடும் பொழுது உண்மையிலேயே சிறப்பான பணி அப்படின்னு என்று சொல்ல முடியும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு முழுமையாக பூர்த்தி அடையக்கூடிய வகையில் அவருடைய பணி இருந்ததா அப்படின்னா அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், மத்தியில் இருக்கிற அரசுக்கும் இங்கே வெற்றி பெற்று இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற பார்க்கும்போது இவங்க திமுக, மத்திய அரசு பிஜேபி. அப்போ பிஜேபி ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காக தமிழகத்துக்கு பல வகையில வஞ்சிக்கிற ஏற்பாடுங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிராக குரல் எழுப்புறதுல சேலம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பான பணியாக பார்க்க முடியும். அதே போல இந்த தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சிறு குறு தொழில்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும், அதே போல விலைவாசி உயர்வுக்கு எதிராக குரல் கொடுக்கிற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி சிறப்பு. என்னன்னா, அவருடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் பொழுது பல பகுதிகளில் பல பணிகள் நடைபெற்று இருக்கிறது. ஆனா சேலம் நகரத்துக்குள்ள போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு ரிங் ரோடுங்கிறது மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக பல ஆண்டு காலமாக இருக்குது. அதுல கொஞ்சம் கூடுதலாக தலையிட்டு இருக்க முடியும். அது நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கணும். இனி வரக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அதை செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே போல விமான சேவையா இருக்கட்டும், அதே போல ரயில் சேவையா இருக்கட்டும், இதுல நாடாளுமன்ற உறுப்பினருடைய தலையீடு திருப்திகரமாக இருக்குதுங்கிறத நான் பார்க்குறேன். சேலம் தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ரிங் ரோடு தான். இது சம்பந்தமாக கூடுதல் கவனம் செலுத்தி இந்த ரிங் ரோடுக்கான வேலையை ஆரம்பிச்சிருந்தாருன்னு சொன்னாக்கா உண்மையாலுமே சொன்னால் இங்கே சேலம் மக்கள் நல்லா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதே போல் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருந்திருக்கும். தொடர்ந்து இப்போ போக்குவரத்து இடையூறு இப்போ சேலத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அது சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் வந்து ரிங் ரோடு சம்பந்தமாக பேசாமல் இருந்தது தான் கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்குது.